ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இப்போ மல்லி கதையில என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவுல பார்க்கலாமுங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா நல்ல முறையில சம்பாதிச்சு மாத சம்பளமா எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க, அன்னபூரணி அம்மாகிட்ட. ஸோ இந்த வகையில அவர பார்க்கும்போது ரொம்ப பெருந்தன்மையா தான் இருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து டெய்லி வருமானத்தில ஒரு பெரிய கம்பெனிக்கு ஒரு ஓனரா இருந்தவரு. ஸோ இப்போ போயிட்டு வேற ஒருத்தரவர்கிட்ட போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி, அதுவும் வந்துட்டு அவருக்கு தெரிஞ்ச வேலை தான் இருந்தாலும், அத போயிட்டு இன்னொருத்தர்கிட்ட செய்யும்போது, ஒரு மாரி இருக்கும் இல்லையா? ஸோ அதையும் பொருட்படுத்தாம, ஸோ நம்ம எந்த வேலையா இருந்தாலும் உழைச்சு சம்பாதிக்கிறோமா, நேர்மையா இருக்கிறோமா, அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி தான் வந்து இறங்கி செஞ்சு, அந்த மாத சம்பளத்த கொண்டு வந்து அம்மாகிட்ட குடுக்கும்போது, ஸோ அவங்களும் வந்துட்டு வாங்கிக்கிறாங்க. "ஏப்பா நீ வந்து கை நெறைய சம்பாதிச்சவரு, இந்த மாரி வந்துட்டு மாத சம்பளத்துக்கு செய்யும்போது, இதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா இருக்குப்பா" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ இருந்தாலும் இருக்கட்டும்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உழைச்சு சம்பாதிக்கிறோம்ல, நேர்மையா இருக்கிறோம்ல, அது போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவரு உழைச்சு சம்பாதிச்ச காசுல வெண்பாவுக்கு ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம வெண்பா கையிலேயே மொபைல்ல குடுத்துட்டு, "வெண்பா உனக்கு என்ன மாதிரி டிஷ் இன்னைக்கு வேணுமோ சாப்பிட, நீயே ஆர்டர் பண்ணிக்கோ செலக்ட் பண்ணி" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மல்லியும் பார்த்தீங்கன்னா, அதே மைண்ட் செட்ல தான் இருக்காங்க. ஸோ எப்படியும் வந்து நம்ம சும்மா இருக்கக்கூடாது, உழைக்கணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட அவங்களும் வந்துட்டு ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனின்னு சொல்லிட்டு தெரியாம போயிட்டு அங்க போயிட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணி ரொம்ப வந்து அவமானப்பட்டுட்டாங்க. ஸோ இப்படிலாம் நடக்கும்னு தெரியல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அங்கிருந்து ஒரு வழியா வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்து இன்னும் வேற ஏதாவது வேலை ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ஒரு ஃபுட் டெலிவரியில போயிட்டு ஜாயின் பண்றாங்க. அங்கேயும் வந்து சரி ஓகே நான் செய்றேன் அப்படின்ற மாதிரி தான் அவங்களா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்றாங்க. என்னன்னா நம்ம விஜய் வந்து ஆர்டர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மல்லி நினைக்கிறாங்க. ஆனா வெண்பா தான் இத ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பீஸாவ எப்படி எடுத்துன்னு போய் நம்ம வீட்ல விஜய் கையில குடுக்குறோம். ஸோ விஜய் என்ன நினைப்பாரு? நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்ற மாரி நினைச்சிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.